இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 15வது அதிகாரம் அதில் உள்ள 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை குறித்த காரியம். நான் உங்களோடு யதார்த்தமா சில காரியங்களை சொல்லித்தர போகிறேன், அவ்வளவுதான். அப்படி அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உணர்வீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த வருடத்திலே ஆண்டவர் வாசல்களை திறக்கும் வருடமாய் அனுசரிக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் வாசல்கள் திறக்கும். 2024 அநேகருடைய வாசல்கள் நடைபெற்று கிடந்தது. அநேகருக்கு அந்த 2024 ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை பற்றிய சிந்தனை இல்லை, அந்த எண்ணமே இல்லை. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் 2024 கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு, அந்த வார்த்தையே ஆண்டவர் எனக்கு இந்த மாசம் இப்படி ஒரு சம்பவத்தின் மூலமாய் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு காரியம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள். நிறைவான சந்தோஷம் என்ற தலைப்பில சில காரியங்களை ஒரு அன்பின் பகிர்வாக உங்கள் மத்தியில நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கொண்டு மேய்க்கிறான். ஒரு 100 ஆடுகளை உடையவனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் காணாமல் போகிறது. நிறைவான சந்தோஷம் தேவன் வைத்திருக்கிறார். நிறைவான சந்தோஷத்தை பரிசுத்த வேதம் வைத்திருக்கிறது. தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நிறைவான சந்தோஷத்தை இன்றைக்கு நம்மளால அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நிறைவான சந்தோஷத்தை, அந்த பூரணமான சந்தோஷத்தை நாம தொலைச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. குடும்பங்களுக்குள்ள இருந்து, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், நிம்மதி இதெல்லாம் நம்ம தொலைச்சு பல வருடங்கள் ஆயிற்று. எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப விளக்கமா புரியும்படியா சொல்லணும்னா, 2020 அநேகர் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தொலைச்சிட்டு காத்துட்டு இருந்தோம், எப்பொழுது எனக்கு மரணம் வரும் என்று சொல்லி. அந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 21ஆம் தேதி அரசாங்கம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க. 22ஆம் தேதியிலிருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே அடைக்கப்பட்டது. இந்த உலகத்துல நடக்காத ஒரு சம்பவம் நடந்தது. தேவனை ஆராதிக்கக்கூடிய சபைகளையும் அடைக்க வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும், இந்த வார்த்தையை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதற்கு அடையாளம், அன்று அவ்வளவு பெரிய ஒரு வைரஸ், அந்த வைரஸிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எத்தனையோ வழிகளை கொடுத்தார்கள். இன்ஜெக்ஷன் போடுங்க, பூஸ்டர் போடுங்க, இப்படி பல காரியங்களை நமக்கு கொடுத்தாங்க. அந்த 2020 நம்மிடத்திலிருந்து போன நிம்மதி, அன்றைக்கு போன காரியங்கள், நம்ம தொலைத்த காரியங்கள், இதுவரைக்கும் அதை நம்ம தேடி எடுக்கல. எதனாலன்னா, நம்ம ஒருத்தர் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நம்ம யாருமே ஆயத்தமா இல்லை. கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்று ஓடிக்கொண்டிருந்தோம். கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்வது அல்லது உயிரை காப்பாற்றுவது எப்படி என்று சொல்லி
பலவிதமான காரியங்களை செய்தோம். சொந்தமா வீட்டிலே ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கி வச்சுக்கிட்டோம். அநேகர் பாத்தீங்கன்னா மாஸ்க் கட்டுக்கட்டா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு மாஸ்க்ல மாடலா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எதுக்காக? எப்படி ஆகிலும் நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும், உயிர் வாழ வேண்டும். ஆரம்பத்துல குடும்பமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி நம்ம எல்லாரும் இருக்கணும்னு முதல்ல போராடணும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா விக்கெட் விழ ஆரம்பிச்சு பார்த்தாங்க, இருக்கக்கூடிய நான் ஒருத்தனாவது உயிரோட இருக்கணும்னு அடுத்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கொரோனா கூட வேண்டான்னு விட்டு வைத்த மிச்சம் தான் நம்ம எல்லாரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொரோனா கூட உங்களை தொடரல. ஏன்னா உங்க மேல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை வைத்திருக்கிறார். கிருபை, அந்த கிருபை உங்க மேல இருந்ததுனால நீங்களும் நானும் தப்பித்து கொண்டோம். ஒரு நிறைவான சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? அது இல்லைன்னா என்ன செய்யணும்? அதை இந்த வேளையில நம்ம முடிவு பண்ணி ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளை விட்டு சந்தோஷம் போயிடுச்சு. நம்மளை விட்டு சந்தோஷம். அன்னைக்கு ஒரே ஒரு ஆடு, ஓமையா சொல்லப்பட்ட காரியம்தான். 100 ஆடுகள் அவன்கிட்ட இருக்குது, ஆனால் இழந்தது ஒன்றே ஒன்று. அந்த ஒரு ஆட்டை அவன் என்ன செய்தான்? தேடி. வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ. வசனம் சொல்லுகிறது, கடைசியில 5வது வசனம் லூக்கா 15:5 சொல்லுகிறது, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வருவான் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. அப்போ ஒரு ஆட்டை தொலைச்சாலும் 99 ஆடை வச்சுட்டு அந்த ஒரே ஒரு ஆடை தேடி போய் அவன் எடுத்துட்டு வர்றான். இதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்களுக்குள்ளால ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு அனுபவம் வந்தால் நீங்கள் உங்களின் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். உங்க ஒருத்தரின் நிமித்தம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷம் உண்டாகும். சில நேரங்களில நம்முடைய குடும்பங்களில யாராவது ஒரு நபரை பற்றி, இந்த மனுஷெல்லாம் உயிரோட இருக்கிறத விட இந்த ஆளெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிறான், இவனால எனக்கு என்ன நிம்மதி, இந்த மனுஷனால என் குடும்பம் நிம்மதி போச்சு, என் மானம் போச்சு, இவ எல்லாம் இருக்கிறத விட செத்தா மேலென்று சொல்லி பல நேரங்களில உங்க நாவினால நீங்கள் வார்த்தைகளை விட்டிருக்கிறீங்க. சில நேரங்களில உங்க வாலிப பிள்ளைகள் செய்யக்கூடிய சில காரியங்களின் நிமித்தம், உங்க வாலிப மகள் செஞ்ச ஒரு காரியத்தை நிமித்தம், உங்க வாலிப மகன் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நிமித்தம், ஒருவேளை இந்த உலகத்துக்கு அருவருப்பாய் அசுசியாய் தெரியக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் கண்டது நிமித்தம் உங்க பிள்ளையை வெறுத்து நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? அப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கக்கூடிய உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, உங்க மனைவியை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் உங்களோடு எச்சரிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் நம்முடைய வாழ்க்கையில தொலைச்ச காரியத்தை தேடாமல் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போவோம், இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. ஒரு சின்ன பொருள் தொலைத்த நம்மளால இருக்க முடியுமா? ஒரு சின்ன பொருள் தொலைச்சிட்டோம், இருக்க முடியுமா? ஸ்கூல்ல இருந்து 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது வீட்டுல வந்த உடனே முதல்ல பேகை கீழே இறக்கி வச்சு எல்லாம் தேடுறோம். கொண்டு போன பொருள் அது என்ன பொருள்? 1 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு பென்சில். ஒரு பென்சில், கொடுத்து விட்ட பென்சில் உள்ள இருக்கா? ஜாமெட்ரி பாக்ஸ்ல எல்லாமே இருக்கா? கொடுத்து விட்ட சாப்பாடு முடிஞ்சிருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? அன்றைக்கு தேடி பார்த்து பிள்ளைகளுக்கு தொலைந்து போனதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவை, நீ தொலைச்ச பொருளுடைய மதிப்பு என்ன என்பதை கற்றுக் கொடுத்தோம், காட்டி கொடுத்தோம். இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு தன்னுடைய பேக்ல என்ன இருக்குங்கிறத அப்பா அம்மா பார்க்க கூடாது. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற, நல்ல ஒரு ஐபோன் உடைஞ்சு அப்படி டேபிள்ல இருக்கு. அம்மா சொல்றாங்க, பையன் மொபைல்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தான், திடீர்னு அதை வாங்கி நான் பார்க்கறதுக்குன்னு நான் இழுத்தேன். நான் இங்க இழுத்தேன், அவன் ஓடி வந்து என் கையில இந்த மொபைலை பிடிச்சி ஒரே எரி 1.5 லட்சம் ரூபாய் மொபைல் முடிஞ்சு போச்சு.
பீஸ் பீஸாட்டு நல்ல பாலமா அப்படியே டேபிள்ல கிடக்குது. யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, யாரும் என்னை பார்க்க கூடாது, யாரும் பார்க்க கூடாது. நானா போய் தேடி எங்கேயாவது தொலைஞ்சு போவேன். நீங்க யாரும் என்னைய தேட வேண்டாம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்க வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன காரியங்கள் பெரிய வசனத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு விட முடியாது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். வசனம் உள்ளே போக முடியாதபடிக்கு, நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருக்கள் எழும்பி நிற்கிற காலம் இது. அப்படிப்பட்ட பல சத்துருக்களின் வஞ்சனைகளிலே உங்கள் குடும்பங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வாசல் படியில படுத்திருக்கிறான். இப்ப வாசல் படியில இல்ல, அவர் பெட்ரூம்ல படுத்திருக்கிறாரு. அவர் எங்க படுத்திருக்கிறாரு? பெட்ரூம்ல படுத்திருக்கிறான். எதுக்கு? பெட்ரூம்ல கொண்டு வச்சு எல்லாம் என்ன செய்யறோம்? எல்இடி டிவியை வச்சு நல்லா உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து சினிமா. ராத்திரி தூங்குறது 10 மணிக்கு மேல எந்த வீட்டுல லைட்டை பார்க்க முடியாது. இங்க பார்த்தா இப்போ உங்க வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் சீன் 1 AM. அல்லேலூயா. வராது. எப்படி வரும்? லாஸ்ட் சீனை பார்த்தீங்களே, இந்த பரிசுத்த வேதத்துக்கு லாஸ்ட் சீன் எப்போ? பரிசுத்த வேதத்துக்கு லாஸ்ட் சீன் எப்போ? இதுக்கு லாஸ்ட் சீன் ஒரே ஒரு நாள், சண்டே. சண்டே இங்கேருந்து நேர போய் அது கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? டேபிள்ல கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பைபிள், எல்லா வீட்டில் உள்ள பைபிளுக்கும் நம்ம டைசன் புக் டிப்போல நீங்க வாங்கும்போது அந்த இந்த பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கால் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து சர்ச் முடிச்சு கொண்டு போய் இந்த பைபிளை வந்து டேபிள்ல வச்சா போதும், அது அப்படியே நடந்து எங்க போய் உட்காந்துரும். திரும்ப அடுத்த வாரம் வரும்போது நம்ம எடுத்து, இடையில நமக்கு டைம் இருக்காது. நம்ம எல்லாருமே பிஸி. துளைந்து போன, துளைத்து போட்ட, சமாதானத்தை தொலைத்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள், தொலைஞ்சு போன வாழ்க்கையை தேடுறதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல தேடிட்டு இருக்கிறான். கையெல்லாம் தேஞ்சு போச்சு. வாலிப பிள்ளைகள், என் அருமை பிள்ளைகள், வீடுகளில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஒருக்கா திரும்பி பாருங்க. ஒரு மொபைல் போன், அதுக்கு வேற யாராவது எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு லாக் இருந்துச்சு. ஒரு மொபைலுக்குள்ள 5 லாக், ஒரு மொபைலுக்குள்ள 3 சிம்மு. இப்ப தொலைஞ்சு போறது நாமளா இல்ல அதுவா? அன்றைக்கு பொருட்கள் தொலைந்தது, நாம அதை தேடினோம். இப்ப நாம போய் பொருட்களுக்குள்ள தொலைஞ்சு போறோம். அன்று நாம் கூடி வாழ்ந்தோம். தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நாம் தனிமையானோம். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது காலையில நீங்க போனீங்கன்னா சத்தம் படாதீங்க, அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. சில வீட்டுல போனா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் மட்டும் கேட்கும். நல்லா பாடி துதிச்சு ஆராதிப்பாங்க. யாரையும் குறைத்து நான் பேசவில்லை, உங்க பிள்ளையா தான் சொல்றேன். குடும்ப ஜெபம் அப்படி மாடலா நடக்கும். ஒவ்வொரு வீட்டுல, சில வீட்டுல 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், சில வீட்டுல 1 மணி நேரம் போகும். அதாவது மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நாங்க இனி எப்படி மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டு. உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் இங்க சர்ச்சில் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் எனக்கு இங்கதான் ஊரு, நான் இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன். இது ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவதற்கு முதலாவது ஒரு அனுமதி அட்டை, ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு. அந்த பாஸ் நீங்க வாங்கணும்னா நீங்க மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்பணும்னா அடுத்து ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவருக்காக ஏதாவது ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த ரட்சிப்பினுடைய அந்த அனுபவத்தினுடைய காலப்போக்கு, அல்லது சிலர்லாம் ரட்சிக்கப்பட்ட அன்று வசனம் சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்படி அவராலே பெற்ற அந்த அபிஷேகம் நம்மை நடத்தும், நம்மை தாங்கும், அது நமக்கு போதிக்கும், எங்க போகணும் எங்க போகக்கூடாது சொல்லும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு வாங்க. இப்ப சர்ச்சுக்கு வருகிறோம், எப்போது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மாவை காணல, அந்த அங்கிளை காணல, அந்த அண்ணனை காணல. குறைந்தபட்சம் நீங்க வீட்டுக்கு தேடி போய் விசாரிக்க வேண்டாம்.
ஒரு போனை போட்டு என்னாச்சு சர்ச்சுக்கு ஏன் காணோம், பாஸ்டர் கேட்பாங்க, கமிட்டியில் உள்ளவங்க கேட்பாங்க. அது அவங்க செய்வாங்க. நாம இருக்கணும், நாம தனி மனுஷன் அப்படி இருக்கணும். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஐக்கியம் நமக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்க. எங்கேயோ உள்ள கதையை சொல்லலைங்க, நம்ம ஊர் கதையை சொல்றேன். நம்ம ஊர் கதை என்ன சந்தோஷம் இருக்கு. ஒரே வீட்டுல 7 மணிக்கு அம்மா பொண்ணுக்கு மெசேஜ், இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன செய்யட்டும். மக போடுறா, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அடுத்த மெசேஜ் மகனுக்கு, யாரு, சரி இதெல்லாம் அம்மா அப்பா பண்ணாங்களே எல்லாம் சரி, இவங்க என்ன பண்ண. கடைசியில் பார்த்தா அம்மாவும் அப்பாவும் மகனும் மகளும் எங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுல தான், ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. மாடியில இருக்கக்கூடிய மகனுடைய கதவை தட்ட முடியாது, கீழே இருக்கக்கூடிய மகளுடைய கதவை நீங்க திறக்க முடியாது. இன்றைக்கு தனிமைப்பட்டு உலகத்துக்குள் கிடக்கிறோம். அன்றைக்கு உலகத்திலிருந்து தனிமைப்பட்டு தேவனுக்குள் வந்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்த நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால், ஒரே ஒரு காரியம் இந்த நாள்ல கூட உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ட்ரெண்டை கொண்டு வர முடியும். நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையை விட்டு அடுத்த நிலைமைக்கு போக முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல் காரியம், நீங்கள் விளக்கை கொளுத்தி, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்ன பண்ணணுமா? வெளிச்சம், வசனமாகிய வெளிச்சம் உள்ள வரணும். இந்த பைபிள் இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்தீங்க இல்லையா, இதை திரும்ப தேடி கண்டுபிடிங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை யாரையும் நான் பரியாசம் பண்ணல, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். இந்த ஒரு சின்ன காரியம், உலகத்துக்கு இது சின்ன காரியம், ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தை இன்றைக்கு தூக்குங்க. தினமும் காலையில் அதிகாலையில இருந்து இதில் உள்ள அதிகாரங்களை படிங்க. வாலிப தம்பி, நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாப்பா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ அதிகாரத்தையும் திரும்ப 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 நீ படிச்சு கொண்டே இரு. உன்னுடைய கனவுல இயேசு வருவார். நீ பேசும்போது உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். நீ தூங்கும் பொழுது உனக்கு வேற சிந்தனையே வராது, வேற எந்த தப்பான சிந்தனையும் வராது, கெட்ட பழக்க வழக்கங்கள் உன்னை தொடாது. ஏன்னா இயேசு வந்து போன இந்த 4 அதிகாரம், 30 வருஷம் அவர் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள், பெற்றோருக்கு அடங்கி இருந்தார். அவர் அடங்கி இருந்ததுனால வெறும் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 3.5 வருட காலம் இயேசு செய்த ஊழியம் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். அன்னைக்கு அவர் நமக்கு விட்டு தந்த காரியங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். என் அருமையான பிள்ளைகள், தயவு செய்து இந்த பரிசுத்த வேதத்தை திரும்ப தேடி கண்டுபிடிங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், இப்ப நிறைய டெக்னாலஜி வந்த உடனே இந்த தம்பிமார் சிலர் சொல்றான், நான் போய் சோசியல் மீடியால பார்ப்பேன். எங்க போய் பார்ப்பேன்? சோசியல் மீடியால மெசேஜ் கேட்பேன். ஏன் சர்ச்சுக்கு வரல? ஆன்லைன்ல பார்த்தேன். ஓகே, எதுல பார்த்தாங்க? ஆன்லைன்ல, யூடியூப்ல பார்த்தேன். சரி, என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பையன் வர்றாரு, பைபிள் கொண்டு வரல. தம்பி என்னப்பா வெறுங்கையோட வர? பைபிள் எங்கன்னா டக்குன்னு அப்படி பின்னாடி கையை வச்சான். பின்னாடி கை வச்சு சட்டையை வச்சுனா பின்னால இருந்து ஒரு டேப் எடுத்து இப்படி காமிக்கிறான். இதுதான் பைபிள். அங்க அவ்வளவுதான். பைபிள் எங்க இருக்கு? சல்லுன்னு பின்னால இருந்து தூக்குறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க, ஆனால் இதுதான் பரிசுத்த வேதம். இந்த வேதத்தை நீங்கள் தூக்கி சுமந்தால் இந்த வேதம் உங்களை உலகமெல்லாம் கொண்டு போகும். 7 வருட காலம் ஒரு அரபு தேசத்துல ராத்திரி வேலை பார்த்து கொண்டிருந்த எனக்கு 7 வருஷம் அந்த ராத்திரி டியூட்டி தான். அங்க நான் வேலை பார்க்கும் போது தினமும் ராத்திரி ஒரு மஞ்சள் பையில இந்த பரிசுத்த வேதத்தை தூக்கிட்டு போவேன். எல்லாம் சிரிப்பாங்க, டே சாமி வராண்டா அப்படின்ட்டு. சாமி வராண்டா பாரு, பாதிரியார் வர்றான் அப்படி கிண்டல் பண்ணவங்க பாக்குறேன். கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து திரும்ப லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும். ஒரு இடம் வாங்கணும்னா லோன் வந்துடும், அதை கட்டி முடிக்கணும். திடீர்னு பார்த்தா பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, ஹையர் ஸ்டடீஸுக்கு விடணும். அடுத்த 5 வருஷத்துல பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப கமிட்மெண்ட்ல மாட்டிக்கொண்டு வெளியில வர முடியாமல் இன்னைக்கு அந்த தேசத்துல இருக்கிறாங்க. ஆனால் 2000 தான் உள்ள போயிருக்கிறேன். 7 வருட காலங்களில் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய நிறைவான சந்தோஷம் இது என்பதை என்னால உணர முடிந்தது. என் கண்ணு முன்னாடி நிறைய ஆஃபர் இருக்குது, என் கண்ணு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள். வசனத்தை தூக்குங்க. இந்த வசனம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நிறைவான சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல மனம் திரும்புதலுக்கு நேரா திருப்புங்க. உங்களை உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்காணிப்பதை விட, உங்களையும் என்னையும் இந்த உலகம் கண்காணிப்பதை விட பிசாசு அழகாக கண்காணிப்பான்.
சோ தயவு செய்து யாரெல்லாம் இத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதலின் அனுபவத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களோ இன்றைக்கு தேடி கண்டுபிடிங்க. இரண்டாவது, இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. திரும்ப இந்த வசனத்தை நீங்க தேடி கண்டுபிடிங்க. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இன்னும் ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லூக்கா 19வது அதிகாரம். இங்க முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கிறது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க உடனே நாங்க எல்லாம் இனி எப்படி பிரதர், எங்களுக்கு எல்லாம் ஏஜா, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஜெபத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்கிட்ட இருக்கக்கூடிய விட முடியாத பழக்கம் மாறணும், என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் மாறணும், என்கிட்ட இருக்கக்கூடிய மதுபான பழக்கம் மாறணும், புகை பிடிக்கிறது என்னால விட முடியலப்பா, அந்த பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவை தாங்கன்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை தொடும். இந்த உலகத்துல எந்த மெடிசின் சாப்பிட்டாலும், எந்த மது மறுவாடு மையம் இதெல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய சென்டர் வச்சிருக்காங்க, கொண்டு விட்டாச்சுன்னா அந்த பழக்கம் இல்ல, மாறாது. மருந்து கிடையாது, ஒரே ஒரு மருந்து, சுகமாக்கும் மருந்து இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்கு சகேயு வகை தேடினான். அவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சகேயு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நிலம் இருக்கு, நல்ல சூழலுமே இருக்கு, நீங்க நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம், நீங்க நினைச்சா நிறைய காரியங்களை செய்யலாம், பிள்ளைங்களுக்கு 50 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட் எடுக்கலாம், நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப உடனடியா ஒரு பெரிய கட்டடத்தை கட்டலாம். எல்லா வலிமைகளும் உங்களிடத்துல இருந்தாலும் நீங்கள் இன்று வரை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க தவறி போனீங்க. நீங்கள் தொலைந்து நிக்கிறீங்க. இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியல. அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒரு குள்ளனான மனிதன் அங்கே போய் நின்றான். அவன் பெயர் சகேயு. சண்டே கிளாஸ்ல எடுக்கிற ஒரு சாதாரண பாடம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமாய் மாறுகிறது. அது நமக்கு ஒரு சத்தியமாய் மாறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் அவரை பார்ப்பதற்கு வகை தேடினான். நல்ல கவனிங்க. முதலாவது, இயேசுவை பார்க்க விரும்பக்கூடிய நீங்களும் நானும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். ஒரு சகோதரனா சொல்றேன், இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா, அவர் உங்க வீட்டுக்குள்ள தங்கணும்னா, அவர் இந்த ஆலயத்துக்குள்ள வரணும்னா, இந்த இருதயத்துக்குள்ள அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நீங்க உணர வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். அடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் உள்ள குறைவுகளை கண்டுபிடிக்கணும். உங்களிடத்துல இருக்கக்கூடிய குறைவுகள், வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, உங்ககிட்ட என்ன குறை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை என்ன, உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அல்லது உங்க கணவருக்கு என்ன பிரச்சனை, உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை, இதை குறித்த ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீங்க குறைவா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப், உங்களுக்காக ஒரு காட்டத்தி மரத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்படி? அவன் குள்ளன், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் குள்ளன், இயேசுவை பார்க்க முடியாது. அவன் ஓடுறான். அவன் ஓடும் பொழுது பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போகும் வழியில் முன்னாக, இயேசு போகிற வழியில அவன் முன்னாக ஓடி அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை காட்டத்தி மரத்தில் அவன் ஏறுகிறான். நான் சொல்லுகிறேன், உங்கள் குறைவுகளை ஒப்பு கொடுத்து இப்ப ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு காட்டத்தி மரம், உங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய வாசல், உங்களுக்காக ஒரு திறந்த வாசல், உங்களுக்காக ஒரு வானத்தின் பலகனி இந்த ராத்திரி வேளையில திறக்கும். வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீங்கள் அந்த வாசலில் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் உன்னதமான, உயர்ந்த, மேன்மையான அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சகேயு செய்த ஒரே காரியம், காட்டத்தி மரத்துல ஏறினாரு. வசனம் சொல்லுகிறது, இங்கே 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசுவே வந்து உங்க வீட்டுக்கு, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நீ உடனே கீழே இறங்கு. அல்லேலூயா. தயவு செய்து இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு நிறைவான சந்தோஷம் எனக்கு வேணும், நிறைவான சந்தோஷம் எனக்கு வேணும். அடுத்த வசனத்தோட முடிக்கிறேன். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். நல்ல கவனிங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நிறைவான சந்தோஷம் எனக்கு வேணுங்க. என் குடும்பத்துக்குள்ள அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறோம்,
சர்ச்சுக்கு வந்தா பார்த்து பேசிக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள உண்மையான அன்பு இல்லை. அதை உணரக்கூடியவங்க நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷம் வரணும், நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. இதை விட உங்களுக்கு புரியும்படி எதுவுமே இல்லை வார்த்தை. நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், வேற வழி இல்லை. பிரச்சனைகளை நான் இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், வேணாப்பா நீ அந்த லக்கேஜை கீழே வச்சிரு, அதை கீழே வச்சிரு, நீ இறங்கி வந்துரு. இந்த காட்டத்தி மரம் உனக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காரியம், அது உன் தேவை, முடிஞ்சு போச்சு. இப்ப நீ கீழே இறங்கி வா. நீ கீழே இறங்கி வந்தால் உன் வீட்டுக்குள்ள நான் தங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வாசல் கதவை, உங்களுடைய இருதயமாகிய வாசல் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைகளில ஒரு வார்த்தையாகிலும் என்னுடைய வார்த்தை. அருமையான வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கடந்த நாட்களில ஒரு நேர்முக தேர்வு, ஒரு இன்டர்வியூ நடந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அநேக வாலிப பிள்ளைங்க வேலை கிடைக்கல. நல்லா படிச்சிருக்கிறாங்க, MBA முடிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல. அந்த வேலை கிடைக்காததற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஏகദേശம் ஒரு 100-150 வாலிப பசங்களை வச்சு அவர்களுக்கு ஒரு சின்ன டீச்சிங் கொடுத்தேன். அவர்களிடத்துல போய் இந்த பைபிள் எல்லாம் பேச முடியாது, நம்ம பைபிள் பத்தி பேசுறதுக்குன்னு பைபிள் வசனத்தை திறக்க முன்னாடியே ஒருத்தன் போனு வரவே இல்லை, வந்தது மாதிரி எழுப்பி போயிட்டான். அவன்கிட்ட என்ன கதை பேசுறதுக்கு? எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கிட்ட என்ன செய்ய முடியாது, பரிசுத்த வேதத்தை வச்சு பேச முடியாது. ஆனால் இன்று வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்களை எடுத்து அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவனுடைய குறைவுகளை அவன் ஒத்துக்கொண்டான். அவனுடைய குறைவுகளை அவன் புரிந்து கொண்ட பொழுது ஏகദേശம் ஒரு 30 பேருக்கு மேல இந்த இடத்துல அழுது கதறி ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தாங்க. அதுல எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இயேசுவை பற்றி அறியாத கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லாத ஒரு சில பிள்ளைகள் அழுது கதறி ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, நான் கேட்டேன் அவளுக்கு இயேசுவை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அவன் சொல்றா, நான் சின்ன 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, கிடியோன்லேருந்து கொடுத்தாங்க. அந்த கிடியோன்ஸ்லேருந்து கொடுத்ததில் நான் படிச்சிருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அந்த வழி இல்லைனால, நான் அந்த நம்பிக்கையில் இல்லாததுனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன்னு. இப்ப சொல்றேன் உங்களுக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க வாசிக்காம வச்சிருக்கக்கூடிய அந்த பரிசுத்த வேதத்தை திறங்க. இந்த நாளில நம்ம எல்லாரும் இந்த நிறைவான சந்தோஷத்தோட போறோம். எல்லாரும் எழும்பலாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட பலகீனத்துல இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில இருந்தாலும், நீங்கள் எத்தனையோ வருட காலமாக இயேசுவை விட்டு மறந்து போய் தொலைந்திருந்தாலும், இன்றைக்கு திரும்பவும் ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு மனம் திரும்புதலுடைய ஒரு அனுபவம், அந்த தேடி போன அந்த தொலைந்து போன காரியத்தை தேடி எடுப்பதற்கு, தேடி பிடிப்பதற்கு உங்களுடைய பரிசுத்த வேத வசனம் தொலைஞ்சு போய் இருக்குது. வாழ்க்கையில வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம், சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால எனக்கு அதிக நேரம் அதுல வருமானம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து வீடியோ பார்த்தா வருமானம் கிடைக்குது. அநேக சகோதரிகள் இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளில எப்படியாவது நாம பெரிய ஆள் ஆகிடலாம், எப்படியாவது சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் லைக் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் ஷேர் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை ஃபார்வர்ட் பண்ணி விட்டாலும் சரி, பரிசுத்த வேதம் இல்லாம, இந்த வசனம் இல்லாம நீங்கள் தொலைத்து போட்ட அந்த பரிசுத்த வேதம் திரும்ப உங்க கைக்கு வராத பட்சத்துல, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதம் உங்க கையில வராத பட்சத்துல நீங்கள் நிச்சயமாக அடுத்த நிலைமைக்கு வர முடியாது. எல்லாரும் சொல்லுங்களேன், கிருபை கிருபை கிருபை. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஒரு நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு தருபவரும் எங்களோடு கூட இருப்பவருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.